இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. ஒரு சாதாரண கட்சியினுடைய உறுப்பினர் நாளை மத்திய மந்திரி ஆவதற்கும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கும் என்றால் இந்தியாவிலேயே அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்று தமிழகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மாலை துணை முதல்வராக முதலமைச்சருடைய மகன், இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் என்கின்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. இது கூடவே 400 நாட்களுக்கு மேலாக வெற்றிகரமாக தியாகியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்து எப்படியெல்லாம் வேலை வாங்கி கொடுப்பதற்காக பணம் வாங்கினோம், ஆனால் அவர்கள் புகார் கொடுத்தவுடன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தோம் என்று கூறிய ஒரு முன்னாள் மந்திரி மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் என்கின்ற செய்தியும் பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக திராவிட மாடல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு அவர்கள் சமூக நீதி, சமத்துவம், பெரியாரிய சிந்தனை என்று பல்வேறு டெபினிஷனுக்கு அது விளக்கத்தை சொல்கிறார்கள். ஆனால் திராவிட மாடல் என்றால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்ப்பது வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், ஊழல் அரசியல், ஊழலுக்கு துணை போகின்ற அரசியல், தன்னுடைய மந்திரி சபையிலே 1/3 பங்கு அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டிற்கு ஆளானவர்களை வைத்துக் கொண்டு மாநிலத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்மையான ஆட்சியை தருகிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? இன்று மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் சொல்கிறார், வாரிசு இல்லாதவர்கள் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறார்களாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் ஜனநாயக ரீதியான கட்சியாக இருந்தது. உட்கட்சி ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. எளிய மனிதர்கள் கூட அந்த கட்சியிலே ஒரு உயர்ந்த பொறுப்பிற்கு வருவதையெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரணமாக பார்க்க முடிந்தது. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக, 60 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் மட்டுமே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் திராவிட மாடலா? மாநிலத்தினுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவரும் ஒரு துணை முதல்வராக இருந்து வந்தவர்தான். முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய முதலமைச்சரை அன்று துணை முதல்வராக்கினார். ஆனால் இன்று துணை முதல்வருக்கான அவசியம் ஏன் வந்திருக்கிறது? மாநிலத்தினுடைய முதல்வர் இதற்கென காரணத்தை சொல்ல வேண்டும். எதற்காக இந்த புதிய பொறுப்பு உங்களுடைய அமைச்சருக்கு, உங்களுடைய மகனுக்கு? மகன் என்கின்ற ஒரு காரணத்தை தவிர துணை முதல்வராக்குவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேற ஏதேனும் தகுதிகள் உண்டா? சட்டப்பேரவையிலே நானும் ஒரு உறுப்பினர் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றால் உங்கள் கட்சியிலேயே, ஏன் திரு அன்பில் மகேஷ் இருக்காரு, ரொம்ப சின்சியரா இப்போ அசம்பிளியில் உட்கார்ந்து கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இன்னும் கூட ஒரு சீனியர் வேணும், அனுபவம் வேணும், திரு டிஆர்பி ராஜா இருக்காரு. அவர்களை எல்லாம் கூட உங்களால் துணை முதல்வர் ஆக்க முடியவில்லை. ஏன்? எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்திலே பட்டியலினத்தை சார்ந்த மக்கள், இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களே, உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்க மறுப்பது ஏன்? இதுதான் திராவிட மாடலா? பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள் என்ன இலாக்காக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது? இன்றைக்கு திருமதி கயல்வெளி அவர்களுக்கு மனித வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்மணி என்கின்ற முறையிலே, அது முதல் முறை எம்எல்ஏவான அந்த பெண் அமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் மிக உயர்ந்த பொறுப்புகள், மிக முக்கியமான துறைகள் எல்லாம் ஏன் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்படுவதில்லை? உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற எத்தனையோ கட்சிகள் இருக்கிறார்கள். தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற அந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கில்லையா? பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் 2019 ஆட்சிக்கு வந்த போது எங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தது. ஆனாலும் கூட எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் மத்திய அமைச்சரவையிலே இடம் கொடுத்து இது அனைவருக்குமான அரசாங்கம் என்று காட்டினார் பிரதமர் மோடி அவர்கள். சமத்துவம், சமூக நீதி,
இவற்றையெல்லாம் குழி தோண்டி புதைத்துவிட்டு திராவிட மாடல் என்கையும் மறைப்பதற்காக இன்று புதிய அமைச்சர்கள் என்கின்ற பெயரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழக செயல்பாடுகளை வலுவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இதை பற்றியெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்வோம். தமிழகம் என்பது இந்தியாவிலேயே அதிகமான கல்வி அறிவு பெற்ற மாநிலம், மிகச்சிறந்த தொழில்துறையை பெற்றிருக்கின்ற மாநிலம். இதற்கெல்லாம் பல்வேறு வரலாற்று காரணங்களும் உண்டு. தொடர்ச்சியாக இம்மாதிரியான குடும்ப அரசியலுக்கு அந்த கட்சியிலே புதிதாக சேர்கின்ற இளைஞருக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. இன்று மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாரே, வாரிசு இல்லாதவர்கள் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறார்கள் என்று. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் என்ன சம்பந்தம்? வாரிசு அரசியல் தான் இருக்கும் என்றால் உங்கள் கட்சியிலே ஜனநாயகம் இருக்கிறதா? புதிதாக சேர்கின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற செய்தி என்ன? மாவட்ட செயலாளரோட பையன் எம்பி ஆகலாம், திரும்பவும் அமைச்சராகலாம். மாநிலத்திலே ஒரு முதல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முக்கியமான பொறுப்பிற்கு வரலாம். சாதாரண எளிய தொண்டர்கள் எப்போதும் எளிய தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அமைச்சர் சொல்கின்ற நீதியா? பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக குடும்ப அரசியலுக்கும் ஊழல் அரசியலுக்கும் எதிராக மக்களிடையே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்துச் சொல்வோம். இதுவரை சிறையிலே இருந்த ஒருவர் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். இந்த மாதிரி இன்னும் கூட அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல. ஜாமீன் அமைச்சர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகின்ற ஒரு முதலமைச்சர் எப்படி நேர்மையான ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்க முடியும்? 1/3 of the ministers they are facing the corrupt charges. So மாநிலத்தினுடைய முதல்வர் தமிழக மக்களுக்கு இதைவிட பெரிய துரோகத்தை செய்ய முடியாது. நேற்று வரை குற்றவாளியாக சிறையிலே இருந்த ஒருவர் இன்று மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சராக மாறுகிறார் என்றால் அவருக்கு எதிராக புகார் அளித்தவர்கள் எப்படி நியாயமாக அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பார்கள்? எப்படி பயமின்றி நீதிமன்றத்துக்கு வந்து பேசுவார்கள்? இவற்றிற்கெல்லாம் மக்களுடைய இந்த எண்ணங்களுக்கெல்லாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும். உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார், உங்கள் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்து தருகிறார் என்பதற்காக சாதாரண ஒரு இளைஞர்கள் அரசு வேலை பெறுவதற்காக அவர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர் நிபந்தனை ஜாமீனில் வந்தவுடன் அவரை அமைச்சராக்கி அழகு பார்ப்பீர்களா? அவருக்கு தியாகி பட்டம் சூட்டுவீர்களா? இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் அரசாங்கமா? எங்களுடைய இந்த கேள்விகளை எல்லாம் மக்கள் முன்பாக நாங்கள் எடுத்துச் செல்வோம். பாஜக தொடர்ச்சியா துணை முதல்வர் ஆகுவதற்கு திமுக தொண்டர்களோ திமுக அமைச்சர்களோ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனா எதிர்கட்சியினர் சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற குரல். நாங்க இப்ப எதிர்கட்சி அப்படிங்கறதால இதை சொல்லல. மக்கள் முன்பாக மனதில் இருக்கின்ற குரலை ஒரு அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளாக ஒரு எம்எல்ஏவாக நாங்கள் சொல்கிறோம். உங்களோட கட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாரிசு அரசியல் எங்ககிட்ட இல்ல அப்படின்னு உங்களால சொல்ல முடியல. அதனால பிஜேபியை செல்லா காசுங்கிறீங்க. இதே பிஜேபி எதிர்த்து தான் ஒவ்வொரு நாளும் உங்களோட அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் மிகப்பெரிய தேர்தல் பிரச்சார வியூகமா மாறுமா? நாங்க மக்கள் முன்பாக வைக்கிறோம். பிஜேபி கட்சியில பாருங்க, சாதாரண எளிய குடும்பத்து பெண்மணிகள், இளைஞர்கள், ஏன் கட்சியில புதிதாக இணைந்தவர்கள், ரொம்ப நாள் இருந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்புகளை இந்த கட்சியில கொடுக்க முடியும். நாங்க இன்னைக்கு யார் கட்சியில சேர்ந்தாலும் அவங்க இந்த நாட்டினுடைய பிரதமராவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்ற ஒரே கட்சி இன்னைக்கு பிஜேபி மட்டும்தான். அதனால நிச்சயமாக இதனுடைய தாக்கம் இருக்கும். தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கின்ற செய்தி என்பது இதுதான். எங்க குடும்பத்துல பிறந்தா முதல் சேரு, இல்லன்னா இந்த கட்சி குலைச்சாலும் சரி மக்களுக்கு குலைச்சாலும் சரி எங்களோட கருணையில ஏதோ நாங்க இதை கொஞ்சத்துக்கு கொடுக்கிறோம்.